வணக்கம். உதயம் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்காசியாவை உலுக்கி எடுத்து 2,30,000க்கும் அதிகமான மக்களை காவு கொண்ட சுனாமி பேர் அவலத்தின் 17வது ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு. இந்த நாட்டில் நிதியும் இல்லை, நீதியும் இல்லாத சூழ்நிலையே காணப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்பு. இந்தியாவில் ஒமிக்ரோன் பாதிப்பு அதிகரிக்கும், தொற்றை கண்டுபிடித்த தென்னாப்பிரிக்க நிபுணர் எச்சரிக்கை. அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற தென்னாப்பிரிக்க பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு காலமானார். பாக்ஸிங் டே டெஸ்டில் 185 ஓட்டங்களில் சுருண்டது இங்கிலாந்து. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை ட்ரியா மணி டிரான்ஸ்ஃபர். உலகின் எப்பாகத்திற்கும் பணத்தை அனுப்ப உடன் நாடுங்கள் ட்ரியா மணி டிரான்ஸ்ஃபர். தெற்காசியாவில் 2,30,000க்கும் அதிகமான மக்களை காவு கொண்டு 2004 சுனாமி பேரலை அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் 17 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 2004 ஆண்டு டிசம்பர் 26 9.1 ரிக்டர் அளவில் ஆழ்கடலில் ஏற்பட்ட நில அதிர்வு காரணமாக எழுந்த பேரலைகள் தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா மற்றும் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்திய இந்த சுனாமியின் சீற்றத்தால் பல நாடுகளைச் சேர்ந்த 2,30,000 மக்கள் இறந்தனர். இதில் பாதி பேர் இந்தோனேஷியாவைச் சேர்ந்தவர்கள். இந்தோனேஷியாவின் சுமத்ராவுக்கு அருகில் அதன் மையப்பகுதியுடன் கூடிய இந்த சுனாமி இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக அழிவுகரமான ஆழி அலைகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுனாமி பேரழிவின் 17வது ஆண்டினை முன்னிட்டு நாட்டின் பல பாகங்களிலும் இன்று உணர்வுபூர்வமாக நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அதற்கமைய யாழ் மாவட்டத்தில் அதிகமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட வடமராட்சி கிழக்கில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதான நிகழ்வு ஊடுத்துறை சுனாமி நினைவாலயத்தில் நினைவேந்தல் குழுவின் தலைவர் வே. தவராஜா தலைமையில் இடம்பெற்றது. இதேபோல் ஊடுத்துறை 10ஆம் வட்டாரத்தில் சுமார் 50 உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஆ. அரியகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மணக்காட்டு பகுதியில் 72 உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட சவக்கால பிட்டியில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. முன்னதாக மணற்காடு புனித அந்தோணியார் ஆலயத்தில் பங்குத்தந்தை திருப்பலி ஒப்புக் கொடுத்ததைத் தொடர்ந்து சுனாமி நினைவாலயத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் வடமராட்சி புலோலி சூசியப்பர் ஆலயத்தில் உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதேபோன்று தாளையடி, கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களில் அவர்களது உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட் சுகாதார நடைமுறைகளை பேணி இன்று சுனாமியினால் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இம்மாவட்டத்தில் சுமார் 1,800 பேரை பலிகொண்ட நாவலடி, டச் பார், புதுமுகத்துவாரம், திருச்செந்தூர் ஆகிய பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிகளில் மெழுகுவர்த்தி ஏற்றி சமய வழிபாடுகள் இடம்பெற்ற அதேவேளை உறவுகளை இழந்தவர்கள் கண்ணீர் மல்க உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் ஒந்தாச்சி மடம் கிராமத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூபியில் உயிரிழந்தவர்களுக்கு சுடர் ஏற்றி மலர் தூவி உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதன்போது மண்முனை தென் எருவில் பட்டு பிரதேச சபை தவிசாளர் யோகநாதன், பிரதேச சபை உறுப்பினர் சற்குணம் உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். அதேபோல் புதுக்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள சுனாமி நினைவாலயத்தில் நினைவு கொள்ளப்பட்டது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் ஆளுகையின் கீழ் உள்ள சுனாமி நினைவாலயத்தில் வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. காலை 8 மணிக்கு சுடர் ஏற்றி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினால் வெளியீடு செய்யப்பட்ட அலை தந்த சோகம் பாடல் இருவட்டும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அதேபோல் யாழ் பல்கலைக்கழகத்திலும் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆத்மார்த்த ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நாட்டில் நிதியும் இல்லை, நீதியும் இல்லாத சூழ்நிலையே என்று உள்ளது. இந்த நாட்டில் நீதி அமைச்சர் ராஜினாமா செய்யும் நிலையில் எந்த நாடு உள்ளது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா. சாணக்கியன் தெரிவித்துள்ளார்.
அமரர் ஜோசப் பராஜசிங்கத்தின் 16வது நினைவு தினம் மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன், இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் பொன் செல்வராஜா, தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் கி துரைராஜசிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த இரா சாணக்கியன், மாமனிதர் அமரர் ஜோசப் பராஜசிங்கத்தின் படுகொலைக்கு காரணமாக அமைந்தவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடித் திரிகின்றனர். இந்த நாட்டில் நிதியும் இல்லை, நீதியும் இல்லாத சூழ்நிலையே என்று உள்ளது. நீதி அமைச்சர் ராஜினாமா செய்யும் நிலையில் இந்த நாடு உள்ளது. அவ்வாறான நிலையில் மாமனிதர் அமரர் ஜோசப் பராஜசிங்கத்திற்கு இந்த அரசாங்கம் நீதியை தரும் என்று எதிர்பார்க்க முடியாது. இவ்வாறான நிலையில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பெண்களுக்கு நடந்த அநீதிகள் தொடர்பாக ஊடகங்களில் பேசியிருந்தார். என்று அவரெல்லாம் தூயவராக வந்து மட்டக்களப்பில் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் பற்றி பேசுவது என்பது கவலையான விடயமாகும். இவ்வளவு நீதி கோரும் அவர் ஏன் அன்று ஜோசப் பராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நீதி கோரவில்லை? அவருக்கு அந்த குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் நீதிமன்றம் ஊடாக ஏதாவது ஒரு வகையில் வெளிவந்துவிட்டார். அவர் அந்த கொலையினை செய்யவில்லை என்றால் ஏன் அந்த கொலைக்கு எதிரான நீதி கோர முடியாது? ஜோசப் பராஜசிங்கம் ஐயாவினை நினைவுகூரும் இந்த வேளையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஒரு பட்டியலே நீதி கோரப்படாத நிலையில் உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுத்தவரை சிங்களவராக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், எந்த இடத்தில் எவருக்கு அநீதி நடந்தாலும் அவர்களுக்கு நீதி கோர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் தமிழர்களுக்கு மட்டும் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. அதனை நாங்கள் அனைவரும் உணர வேண்டும். எம்மவர்களே முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று கூறுவார்கள். இன்னும் ஒரு சமூகம் எவ்வாறு எமக்கு அநீதிகள் செய்ததோ நாங்களும் இன்னும் ஒரு சமூகத்திற்கு எதிராக அநீதி செய்யக்கூடாது. அதுவே எனது நிலைப்பாடாகும். தமிழரசு கட்சியின் நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கும். தமிழ் முஸ்லிம் இரு சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வே தேவையென கட்சி யாப்பிலும் உள்ளது. பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் அந்த அரசியலை செய்ய முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஒரு கட்சியிலேயே இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்களுக்கு தெரியாமல் என்ன நாங்கள் பேசப்போகின்றோம் என்பது தெரியாமல் போய்விட்டு வந்து ராஜதந்திரம் என்று கூறுவதை நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இருக்கப் போகிறோமா என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் சமகால அரசியல் உரை அரங்கொன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு சிலர் ராஜதந்திரம் என்று கூறுகின்றனர். அவர்கள் நல்லாட்சி அரசின் காலப்பகுதியிலும் அதனையே கூறினர், என்றும் அதனையே கூறுகின்றனர். ராஜதந்திரம் என்பது நாடுகளுக்கு உரியது. நாடுகள் பல்வேறு வகையான அழுத்தங்களை பிரயோகித்து தங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வதை ராஜதந்திரம் என்பர். ஆனால் விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியில் அவர்கள் அரசுக்கான கட்டமைப்புகளை கொண்டிருந்ததன் காரணமாக ராஜதந்திர பக்கம் இருந்தது. ஆண்டன் பாலசிங்கம் அந்த பாத்திரத்தை செய்திருந்தார். என்று எல்லோருமே விடுதலை புலிகளாகவோ விடுதலை புலிகளின் தலைவர்களாகவோ ஆண்டன் பாலசிங்கம் போலவோ ஆகிவிட முடியாது. ஒரு கட்சியிலேயே இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்களுக்கு தெரியாமல் என்ன நாங்கள் பேசப்போகின்றோம் என்பது தெரியாமல் போய்விட்டு வந்து ராஜதந்திரம் என்று கூறுவதை நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இருக்கப் போகிறோமா என்ற கேள்வி எழுகின்றது. அரசியல் கட்சிகளின் கூட்டு எதையும் சாதித்துவிடப் போவதில்லை. நாளை தேர்தல் நடந்தால் இந்த கட்சிகள் எல்லாம் எதிரும் புதிருமாக இருக்கும். 13வது திருத்தம் தொடர்பாக கட்சிகள் ஒன்று கூடுகின்ற பொழுதே உள்ளூராட்சி சபை வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் அந்த கட்சிகள் ஆளாளுக்கு கூலி பறித்து தோற்கடிக்கின்றனர். உள்ளூராட்சி மன்றங்களிலேயே இந்த கட்சிகள் இவ்வாறு செயற்பட்டால் நாடாளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் இந்த கூட்டு எந்த அளவு தூரத்திற்கு செயற்பட போகிறது? ஆகவே இந்த இடத்தில் சிவில் சமூகத்தின் பங்களிப்பு மற்றும் பிரசன்னமும் அவசியம். அவர்களது கை ஓங்கி இருக்கின்ற பொழுதுதான் கட்சிசார் அரசியல்வாதிகளை ஓரளவு கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும். எங்களிடம் கட்சிகள் இருக்கின்றது, தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தேசிய தலைவர் என்று இல்லை. ஆனால் கட்சிகளின் தலைவர்கள் தங்களை தேசிய தலைவர்களாக கற்பிதம் செய்து கொள்வது அபத்தமானது என்று ஐங்கரநேசன் தெரிவித்தார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்புவதற்கான தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டு ஆவணம் இறுதி கட்டத்தினை எட்டியுள்ள நிலையில் ஆவணத்தில் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் கைச்சாத்திடுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பிரதமருக்கு அனுப்புவதற்காக தமிழ் பேசும் மக்களின் கட்சி தலைவர்களினால் ஆவண உள்ளடக்கங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 29ஆம் தேதி கொழும்பில் தலைவர்கள் கைச்சாத்திட ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. 13வது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தல் உட்பட தமிழ் பேசும் மக்களுக்கு காணப்படும் முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதை அடியொற்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைப்பதற்காக தயாரிக்கப்படும் கூட்டு ஆவண செயற்பாட்டில் ஒத்த நிலைப்பாட்டை உடையவர்களை உள்ளீர்ப்பதில் எமக்கு எந்தவிதமான பிரச்சினையும் இல்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேற்படி கூட்டு ஆவண தயாரிப்பில் தமக்கு அழைப்பு விடுத்தால் தாமும் பங்கேற்பதற்கு தயார் என்று அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் உள்ள அரசியல் கட்சிகளில் எம்முடைய நோக்குடன் ஒத்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் தரப்புகளை இணைத்துக் கொள்வதில் எமக்கு எந்தவிதமான பிரச்சினைகளும் கிடையாது. குறிப்பாக அரசியல் உள்ள தமிழ் முஸ்லிம் கட்சிகள் உள்வாங்கப்படுவதில் எமக்கு பிரச்சினைகள் இல்லை. அதில் உள்ள கட்சிகள் எமது பொது நிலைப்பாடுகளுக்கு உடன்பாடு தெரிவித்தால் அவர்களையும் இப்போதே உள்வாங்குவதற்கு கூட நாம் தடையாக இருக்கப் போவதில்லை. உண்மையில் அவர்களை உள்வாங்குவது, இணைத்து செயற்படுவது அனைத்தும் ஏற்பாட்டாளர்களது பணியாகும். நாம் அது பற்றி அலட்டிக் கொள்ளவோ இல்லை என்று அவர் தெரிவித்தார். அரசாங்கம் என்று உளவுப் போர் பற்றி பேசினாலும் நாட்டில் பஞ்ச யுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தன்னிச்சையான முடிவுகளின் காரணமாக நாட்டின் விவசாயத்தை அளித்த அரசாங்கம் வீடு வீடாக எரிவாயு சிலிண்டர் வெடிக்கும் நாடாக இந்த நாட்டை மாற்றியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஹம்பாந்தோட்டை மற்றும் அதனைச் சூழவுள்ள சந்தை பகுதிகளுக்கு சென்று மனிதாபிமானத்தின் பயணம் என்னும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்ததோடு இந்நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். 17 வருடங்களுக்கு முன்னர் இயற்கை அனர்த்தமாக வந்த சுனாமி அனர்த்தம் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வை அளித்துவிட்டது. தற்போதைய அரசாங்கம் இயற்கை அனர்த்தத்திற்கு பதிலாக தாங்களே உருவாக்கிய பேரழிவை கொண்டு நாட்டை அழிவுக்கு ஈட்டிச் சென்றுள்ளது. தமக்கோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்திக்கோ மக்களுடனான டீல் மட்டுமே உள்ளது என்றும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் கலை வரலாற்றில் தமிழீழ விடுதலைப் புலிகளின் காலம் பொற்காலம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கலாலயத்தின் வெளியீடான விழுதொலிகள் இருவட்டினை வெளியிட்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். போர் முடிந்ததன் பின்னரான காலப்பகுதியில் கலைஞர்கள் தங்களின் படைப்புகளுக்கு உரித்தான அந்தஸ்து கிடைப்பதில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டு கலைஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான். எம்மவர்கள் இந்த மண்ணில் இருந்தபோது கலைகளையும் கலைஞர்களையும் வளர்க்க விடுதலை புலிகள் கலை பண்பாட்டுக் கழகம் என்ற பிரிவு உருவாக்கப்பட்டு அதனூடாக பாரம்பரிய கலைகளையும் பண்பாட்டையும் வளர்த்திருந்தார்கள். தமிழர்களின் கலை வரலாற்றில் தமிழீழ விடுதலை புலிகளின் காலமே பொற்காலம் ஆகும். கலைஞர்களும் தமிழர்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆற்றிய பங்கும் மகத்தானது. தங்களின் கலை படைப்புகளால் போராட்டத்தின் பக்கம் மக்களை எழுச்சி கொள்ள வைத்தவர்கள் என்றால் மிக இல்லை. கலைஞர்களும் இந்த மண்ணில் மீண்டும் சிறப்பாக உரிய அந்தஸ்தோடு வாழும் காலம் உருவாக்கப்படும் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்தார். நெருக்கடி நிலைமைகளில் இருந்து நாட்டை மீட்க வேண்டுமென்றால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நாட்டை இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் என்று ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, இராணுவ ஆட்சி என கூவிக்கொண்டு ஜனநாயக கதைகளை கூறி வருவோரை சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு வார இதழொன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதை ஏற்றுக்கொண்டால் தமிழர்களாலும் ஆட்சியை நடத்த முடியும். நீதி அமைச்சர் பதவியில் இருந்து அலி சப்ரி உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையின் கனடாவுக்கான உயர்ஸ்தானிகராக முதலில் நியமிக்கப்பட்டு பின்னர் இத்தாலிக்கான தூதுவராக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்ட முன்னாள் விமானப்படை தளபதி சுமங்கல டயஸ் தற்போது மலேசியாவிற்கான உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார். கனடா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் சுமங்கல டயஸின் நியமனத்தை நிராகரித்திருந்ததன் காரணமாக சுமங்கல டயஸை ஜனாதிபதி மலேசியாவிற்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகராக நியமித்துள்ளார். இதற்கு முன்னர் ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதி AVM கபில ஜெயம்பதி மலேசியாவிற்கான உயர்ஸ்தானிகராக பதவி வகித்தார். வெளிநாட்டு பிரஜையை திருமணம் செய்து கொள்ளும் இலங்கை பிரஜை அதற்காக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பதிவாளர் திணைக்களத்தினால் சகல மாவட்ட பதிவாளர் திணைக்களங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த விதிகள் அமலுக்கு வரும் வகையில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பிரஜையை இலங்கை பிரஜை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பிரஜை ஒருவரை இலங்கை பிரஜை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாயின் இதற்கு முன்னர் உரிய விசா அனுமதி பத்திரம், சிவில் நிலைமையினை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் என்பன மாத்திரம் அவசியமாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது தொகுதிகளுக்கு செல்வதற்காக விசேட பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் விசேட நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைக்க ஆளும் தரப்பு பின்வரிசை உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள எதிர்ப்புக்கு மத்தியில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பங்கு பெறுவதற்கு முடியாத நிலைமை உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டுள்ளதுடன் தமது தொகுதிகளுக்கு வருவதும் ஆபத்தான நிலைமையாகியுள்ளதென பாதுகாப்பு கோரும் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். விசேடமாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் வாழும் பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமடைந்துள்ளதனை அவதானிக்க முடிந்துள்ளது. ஏற்கனவே உர பிரச்சினையால் வருமான வீழ்ச்சியடைந்து வாழ்வாதாரத்தில் நெருக்கடியை எதிர்நோக்கும் விவசாயிகள் தற்போது வரையிலும் மிகவும் கோபமாக செயற்பட்டு வருவதாக உறுப்பினர்களின் இந்த கலந்துரையாடலில் தெரிய வந்துள்ளது என அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. மதத்தின் பெயரை கொண்டு கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் உண்மை மற்றும் அதன் பின்னணி குறித்து இன்னும் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பது ஏன்? சுயநலம் எம்மை ஆட்சி செய்கின்றமையே இவ்வாறு உண்மைகள் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பதற்கான காரணமாகும் என்று பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். மதங்களை அடிப்படையாக கொண்டு ஒருவரை தாழ்த்தி பிறிதொருவர் முன்னேறுவதற்கு முயற்சிக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் சட்டங்களை உருவாக்குவதன் மூலம் இந்த நிலைமையை மாற்ற முடியாது. தம்மை தாழ்த்தி கொண்டு ஏனையோரை மேம்படச் செய்தால் மாத்திரமே சமூகம் தூய்மையானதாகும் என்று பேராயர் வலியுறுத்தினார். நத்தார் தினத்தை முன்னிட்டு ராகம தேவத்தை தேவாலயத்தில் நடைபெற்ற ஆராதனையில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவில் ஒமிக்ரோன் பாதிப்பு அதிகரிக்கும் என முதலில் ஒமிக்ரோனை கண்டுபிடித்த தென்னாப்பிரிக்க நிபுணர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதைய தடுப்பூசிகள் தொற்று பரவலை குறைக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க மருத்துவ சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஏஞ்சலிக் கோயட்சி என்ற நிபுணரை கடந்த மாதம் தென்னாப்பிரிக்காவில் முதலாக ஒமிக்ரோன் வைரஸை அடையாளம் கண்டவர். இந்நிலையில் உலகம் முழுவதும் பரவியுள்ள ஒமிக்ரோன் குறித்து இந்திய செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர் ஒமிக்ரோன் அச்சுறுத்தவில்லை என்றும் வேகமாக பரவி வருகிறது என்றும் தெரிவித்தார். இருப்பினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களுக்கு நோயின் தீவிரம் குறைவாகவே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்தவரை ஒமிக்ரோன் பாதிப்பு அதிகரிக்கும் என்றும் எனினும் தென்னாப்பிரிக்காவில் நடந்ததைப் போலவே பெரும்பாலானோருக்கு நோயின் தீவிரம் லேசாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாபர்பூர் நகரில் தனியாருக்கு சொந்தமான நூடுல்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையொன்றில் இன்று காலை 10 மணியளவில் அங்குள்ள கொதிகலன் ஒன்றில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 6க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள் வெளியாகவில்லை. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் பலி எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பாய்லர் வெடி விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் இன்னும் கண்டறியப்படாத அதே நேரத்தில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு தனது 90வது வயதில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலமானார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பேராயர் கேப்டவுனில் காலமானார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் பேராயர் டெஸ்மண்ட் டூட்டுவின் மறைவு நமது தேசத்தின் தூக்கத்தின் மற்றொரு அத்தியாயமாகும் என ஜனாதிபதி சிறில் ராமபோசா தெரிவித்தார். 1931ஆம் ஆண்டு டோப்பில் பிறந்த அவர் 1984இல் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிரான அவரது பங்கிற்காக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். 1975ஆம் ஆண்டில் ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரலின் டீனாக நியமிக்கப்பட்ட முதல் கருப்பின தென்னாப்பிரிக்கர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் வரலாறு காணாத அளவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46ஆக உயர்ந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக பெனிசுலா மாகாணத்தின் பஹாங், சிலங்கர் ஆகிய 2 நகரங்கள் மிகவும் மோசமான பாதிப்படைந்துள்ளன. கனமழை காரணமாக பல்வேறு மாகாணங்களில் ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. தாழ்வான பகுதிகளில் இருந்த 50,000க்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மலேசியாவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46ஆக உயர்ந்துள்ளது. பேட் காமின்ஸ் வேகத்தையும் நார்தர்ன் லயன் சுழற்பந்தையும் தாக்குப்பிடிக்க முடியாமல் இங்கிலாந்து அணி 185 ஓட்டங்களில் சுருண்டது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி மெல்பர்னில் இன்று தொடங்கியது. நாணய சுழற்சியில் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. மெல்பர்னில் நாணய சுழற்சி வென்ற அணி எப்போதும் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்யும். ஆனால் இன்று ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் நாணய சுழற்சி வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தார். ஹசீப் ஹாமித், ஜாக் கிராவ்லி ஆகியோர் தொடக்க வீரர்களாக களம் இறங்கினர். 10 பந்துகளை சந்தித்த ஹாமித் ஓட்டம் ஏதும் எடுக்காமல் டக் அவுட்டில் வெளியேறினார். ஜாக் கிராவ்லி 12 ஓட்டங்களில் வெளியேறினார். அடுத்து வந்த தாவித் மலன் 14 ஓட்டங்களில் வெளியேறினார். முதல் 3 விக்கெட்டுகளையும் காமின்ஸ் சாய்த்தார். இதனால் மதிய உணவு இடைவேளை வரை இங்கிலாந்து 3 விக்கெட் இழப்பிற்கு 61 ஓட்டங்கள் எடுத்திருந்தது. ஜோ ரூட் மட்டும் தாக்குப்பிடித்து விளையாடினார். உணவு இடைவேளை முடிந்து ஆட்டம் தொடங்கியதும் ஜோ ரூட் 33 ஓட்டங்களில் இருந்து அரை சதம் அடித்தார். ஜோ ரூட் சரியாக அரை சதம் அடித்த நிலையில் ஸ்ட்ராக் பந்தில் வெளியேறினார். அதன் பின்னர் வந்த பென் ஸ்டோக்ஸ் 25 ஓட்டங்களிலும் பட்லர் 3 ஓட்டங்களிலும் வெளியேற இங்கிலாந்து 128 ஓட்டங்களுக்குள் 6 விக்கெட்டை இழந்து தத்தளித்தது. அதன்பின் பேட்ஸ்டோவ் 35 ஓட்டங்களும் ரொபின்சன் 22 ஓட்டங்களும் அடிக்க இங்கிலாந்து 65.1 ஓவர்கள் மட்டுமே விளையாடி 185 ஓட்டங்களில் சுருண்டது. ஆஸ்திரேலியா அணி சார்பில் பேட் காமின்ஸ், நார்தர்ன் லயன் ஆகியோர் தலா 3 விக்கெட்டும் மிச்சல் ஸ்ட்ராக் 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். இத்துடன் ஊதியம் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.